பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 68ஆம் சங்கீதத்திலே, சங்கீதம் 68ஆம் சங்கீதத்திலே அந்த 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாட்களில் கர்த்தர் திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். உண்மையாகவே திக்கற்று சொல்லும் பொழுது முடியாதவர்கள், இயலாதவர்கள், எதையும் செய்ய முடியாதவர்கள், திக்கற்றவர்கள், யாருடைய உதவியும் இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள். ஆண்டவர் தாமே நாட்களில் திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். உண்மையாகவே அந்த யோவானிலே நம்ம 14-18 வாசிக்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் உண்மையாகவே நாட்களில் அவர் கைவிடாத ஒரு தேவன். ஒரு உதவியும் இல்லாத, யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாத திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஜனத்துக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை கரிசனையோடு நடத்துவார்களோ அதே போல தான் உண்மையாகவே தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதரவு இல்லாதவர்கள் விதவைகள் என்று சொல்லும் பொழுது ஆதரவற்றவர்கள் விதவைகள். தேவன் விதவைகளை நாட்களில் அவர் விசாரிக்கிற ஒரு தேவன், அவர் விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே இந்த உலகத்தில் யார் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய குடும்பத்தார் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் தேவன் அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நியாயம் விசாரித்து ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரித்து அவர் நடத்துவார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே நாட்களில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை கரிசனையோடு கூட அவர் உங்களை விசாரிப்பார். உங்கள் கவலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். தொடர்ந்து நாம் கீழே 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். தனிமையானவர்களுக்கு என்று சொல்லி, தனிமையானவர்களுக்கு, தனித்திருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் என்று சொன்னால் குடும்பம் என்று இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தனிமையாக இருக்கிற உங்களுக்கு தேவன் குடும்பத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தருவார். தனித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார். ஒரு வீட்டை கட்டுவதை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். ஏன்னா அவர் வீட்டை கட்டுகிறவர், அவர் கட்டுகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே தனிமையாக இருக்கிற உங்களுக்கு, தனித்து விடப்பட்டிருக்கிற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். அவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். உண்மையாகவே இந்த நாட்களில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருந்து அவர் நடத்துவார். தொடர்ந்து நாம் நாட்களிலே ஆதரவற்றவர்களுக்கு, அவர் விதவைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை விசாரித்து அவர் உங்களை நடத்துவார். தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர். தனித்து விடப்பட்ட உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நீ தகப்பனாக இருக்கிற தேவன். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீர் கைவிடாத தேவன். ஆண்டவரே, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு, ஆதரவில்லாதவர்களுக்கு, விதவைகளை என் தேவன் விசாரிக்கிறவர். ஆண்டவரை, முடியாதவர்களுக்கு, ஆதரவற்று இருக்கிற உம்முடைய ஜனத்தை நீர் விசாரிக்கிறவர். கவலையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவர். தனித்து விடப்பட்ட ஜனங்களை, தனித்து விடப்பட்டவர்களை தேவன் நாட்களை கட்டுகிறவர். அவங்க வாழ்க்கையை, அவங்க குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு தேவன். நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.